வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைய தினம் இது 2வது வீடியோ. நாளைய தினத்திலிருந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது தொடர்பாக வீடியோக்கள் பார்க்கலாம். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஒரு சின்ன வீடியோ உங்களோட ஒரு சின்ன சட் என்று வைத்துக் கொள்வோமே. ரைட், காசு உழைப்பதற்காகவா அரசியல் கட்சியை இன்னும் பதியாமல் வைத்து எப்படி திங்க் பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள். நான் ஒரு போஸ்ட் ஒன்றை பார்த்தேன். ஏன் நான் இவரை பெரியவராக நான் இவ்வளவு கணக்கெடுக்காமல் இருந்தேன். ஆனால் சில அற்ப பூச்சிகளை அடித்து திரட்ட வேண்டிய தேவைகள் வரலாற்றில் வரைக்கும் அதை செய்ய வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது. இந்த சுரேஷ் என்றவர் ஒரு டிக்டாக் நடத்துகிறவங்களுக்கு தெரியும். எங்களுடைய வெளிநாட்டு மக்களுக்கெல்லாம் எங்களுடைய மக்களோட அளவலாவதற்கும் உள்ளூர் வம்புகளை பேசுவதற்கும் ஒரே ஒரு இடம் இந்த டிக்டாக். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நானும் இதில் போய் கொஞ்சம் காலம் அநியாயமாக போனால் நான் எப்போது நான் இந்த டிக்டாக்களுக்கு போவதில்லை, தேவையில்லாத விடயம் என்று. ஆனால் எனக்கு லைவ் தேவையாக இருந்தால் நான் என்னுடைய மக்களுடன் வரும்போதெல்லாம் லைவ்லேயே நான் கதைப்பேன். உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ இந்த டிக்டாக் சுரேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவருடைய பதிவு இப்படி சொல்லுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதாக இருந்தால் போட்டிருக்க அமைச்சரவை அல்ல, கட்டமைப்புகள் வேண்டும். இவர் இங்கே இருந்து ஏதோ ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கோ என்னதுக்கோ வேலை செய்திருக்கிறாரா, அதிலே பொருளாளர் செயலாளர் உள்ள கட்டமைப்புகள், பேங்க் அக்கவுண்டுகள் எல்லாமே வேண்டும். அதன் பிறகு அந்த 4 வருடங்கள் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள், உங்களுடைய மீட்டிங்குகள், இதுகள் ஜாப்புகள் எல்லாம் இருந்துதான் இந்த அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்படலாம். வைத்தியர் இதை ஒன்றும் ஆரம்பிக்காமல் இருப்பது இவருடைய மாஸ்டர் பிளான். டாக்டருடைய மாஸ்டர் பிளான் என்னென்றால், அடுத்த முறை மாகாண சபை தேர்தலில் கோடி கோடியாக புரளும். இவர் என்ன செய்கிறார்னா, இவருடைய சொந்த அக்கவுண்டுக்கு அந்த காசுகளை எடுப்பதற்கு ட்ரை பண்ணுகிறார். உலகாலமும் தமிழ் பாக்ஸிடம் நம்பி கொடுத்தேன், அதுக்கு முன்னம் மயூரனிடம் நம்பி கொடுத்தேன். நான் என்ன சொல்றானுவன், நான் என்னுடைய சொந்த காசுகள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். எல்லாரையுமே நம்பி விட்டேன். முதலாக வன்னிமந்த டிக்டாக்ல சொன்னேன், 9 வேட்பாளர்களும் தனித்தனியாக நீங்கள் விரும்பினால் காசுகளை வெளிநாட்டில் இருக்கிற மக்களிடம் வேண்டிக் கொண்டு பிரச்சாரங்களை செய்யுங்க சொன்ன அர்ச்சுனாக்கு இந்த கதை பரவாயில்ல. நான் சொல்றேன்டா உனக்கு மரியாதைகள் இல்லாமல் போகும். எப்பண்டா ஒருவருடைய குணம் எப்படி என்று தெரியும் போது மரியாதைகள் எல்லாமே அற்று போய்விடும். அதான் உண்மை. ஒரு அண்ணா ஆண்டு பெரிய மரியாதை எல்லாம் வைத்திருக்கும் போது ஒரு அற்ப பிராணிகளாக மாறும்போது சரியான கவலையாக இருக்கும். டிக்டாக்ல கத்துவாரன்னு தெரியும். இந்த வீடியோ பார்க்கும்போது கூவம் நன்றாக சொல்லி சொல்லுது. கூவம் என்னென்றால், இவர்களுடைய கதையின்படி வெளிநாட்டு மக்களிடம் காசு சேர்ப்பதற்காக தான் இவன் கட்சி ஒன்றை தொடங்காமல் இருக்கிறான். ஆகவே கட்சி இல்லாமல் மாகாண சபையில் எவ்வாறு இவரால் போட்டியிட முடியும்? அப்படி இவர் மாகாண சபையில் போட்டியிடுவாராக இருந்தால் இவருடைய அக்கவுண்டுக்கு தானே காசு பணங்கள் எல்லாம் போகும். அப்போது இவர்கள் சுத்தமாத்து செய்வார்கள் என்ற அடிப்படையில் தான் இவர் இந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார். நல்ல விஷயம். சரி, முதலாவது பாப்போம். ஒரு அரசியல் கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன வேணும்? ஒன்று, ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணதாக இருந்தால் 4 வருடங்களுக்கு குறையாத அந்த அரசியல் ஜாப்பு, பொருளாதார கணக்கு 4 வருடங்களுக்கு குறையாத, தமிழில் தான் சொல்கிறேன், போய் கெசட் எடுத்து வாசித்தோம். பொருளாதார கணக்கு வழக்குகள், அதுக்கு பிறகு நாங்கள் மீட்டிங் வைத்ததுக்குரிய மினிட்ஸுகள், எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்களுடைய பெயர், பதவி விவரங்கள், விலாசங்கள், அது சத்தியபிரமான கடிதங்கள், இவரெல்லாம் 4 வருடங்களுக்கு சமர்ப்பித்தால் என்ன ஆணைக்குழு, தேர்தல் ஆணைக்குழு உங்களை ஒரு அரசியல் கட்சிகளாக அங்கீகாரம் செய்து உங்களுக்கு ஒரு தனி இலச்சனையை தரும். அது ஒன்று. அல்லது தமிழ் தெரியும் தானே, அல்லது நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக வென்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறி இருந்தால் இந்த 4 வருஷம் தேவையில்லை. நீங்கள் ஒரு கட்சியை ஒரு 6 மாதங்களையோ 3 மாதங்களையோ அமைத்து கொண்டு போய் பதிவு செய்யலாம். சரி, இனி எப்போ பதிவு செய்யலாம்? அந்த 4 வருஷம் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறாலும் சரி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நானும் எப்போ பதிவு செய்யலாம் என்றால், எப்போ என்றால் தெளிவாக சொல்லுகிறேன், ஜனவரியிலிருந்து பிப்ரவரிக்குள்ள, ஜனவரி 12 பிப்ரவரி 28க்குள்ள ஒரு டேட் ஒன்றை அறிவிப்பார்கள். அந்த டேட்டுக்குள்ள விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கெசட் போடப்பட்டு அறிவிக்கப்படும். அந்த நேரத்தில் தான் ஓடி போய் இவற்றை என்ன செய்யலாம், நாங்கள் கொடுக்கலாம். காணுமா தம்பி? இப்போ என்ன மாதம்? ஜூன் மாதம். ஜூன் மாதம் கொண்டு போய் நாங்கள் என்ன செய்யறாது,
அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாது. ஆகவே அடுத்த வருடம் ஜனவரியிலிருந்து பிப்ரவரிக்குள்ள என்னால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செய்ய முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செய்வதற்கு செயற்குழு அந்த குழு இந்த குழு எல்லாம் தேவையோ? எனக்கு தேவையே இல்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர். அந்த செம்மறிக்கு யாராவது இதை போட்டு காட்டுங்களாப்பா. இல்லை என்றால் கெசட் இருந்தால் தயவு செய்து கெசட்டை எடுத்து வாசித்து காட்டுங்கள். அடுத்த முறை டிசிசி மீட்டிங் கடும் பம்பலாக இருக்கும், தயவு செய்து பார்க்கவும். சரிதானே? சரி, அதான் அந்த கட்சியை பதியாதக்குரிய முதலாவது காரணம். இப்போ எங்கே கொண்டே பதிகிறது? நான் இந்த தலையில தான் கட்சி எழுதி வச்சிருக்கோம். சரி, ரெண்டாவது, கட்சியை நான் இப்போது உறுப்பினர்களை பொறுப்பாக எடுத்து அவர்களுக்கு உறுப்பினர்லாம் கொடுத்தால் திலீப், சதீஷ், அதுக்கப்புறம் என்னோட ரெண்டாங்களே கொஞ்சம் பேர், இவர்களை போன்ற ஒரு அரைக்குறை ஆக்களோடு தான் மறுபடியும் ஒரு கட்சியை நான் ஆரம்பித்து அண்ணா வாங்கண்ணா கீங்கண்ணாண்டு நான் இவர்களை எல்லாம் மரியாதை கொடுத்து வச்சிருந்தால் இவர்கள் அடுத்த முறை என்ன செய்வார்கள்? எனக்கு மறுபடியும் மாப்படிப்பார்கள். ஆகவே அவசரப்பட்டு அவர் தான் செயலாளர், இவர் தான் பொருளாளர், இவர் தான் கட்சி, இளஞ்சலின் ஐயா தான் தலைவர் என்று கொண்டே போட்டு முட்டாள்தனமான வேலைகளை பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஓகே, ரைட். பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழுவா போட எனக்கு மாநசபைக்கு வரையிலாத தம்பி வரலாம். போதுமா சுரேஷ்? மூடுங்கோ உங்களுடைய வாயை, இனி உங்களை பொறுத்து. சரி, மூன்றாவது, காசு சேர்ப்பதற்காக அடுத்த மாநசபை தேர்தல் எப்படியோ சுயேட்சை குழுவாக தான் நீங்கள் போக வேண்டி வரும். மாநசபை தேர்தல் ஜனவரிக்கு பிறகு நடந்தால் சுயேட்சை குழுவாக தான் நான் போக வேண்டி வரும். ஸோ சுயேட்சை குழுவாக நான் போகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கட்சி ஒன்று இருக்கு, அதுதானே. ஆகவே மக்கள் யாருக்கு பணத்தை அனுப்புவார்கள்? அர்ச்சுனாவை நம்பி அர்ச்சுனாவினுடைய அக்கௌண்ட்டில் தான் அனுப்புவார்கள். 8618 பேங்க் ஆஃப் சிலோனில் நீங்கள் போய் பார்க்கலாம் இருக்கின்ற பணத்தை. சரி, அர்ச்சுனாவுக்கு தான் அனுப்ப போகிறார்கள். ஸோ ஒவ்வொன்றுல கோடி கோடியாக ஆட்டையை போட போகிறான். மக்களே விழித்து கொள்ளுங்கள். மக்களே, இது அடுத்த வெண்ணிமை இந்த டிக்டாக்காரர் எல்லாரும் டிக்டாக் தொடக்கிறது காரணம் மக்கள் வந்து தங்களை கதையை கேட்கட்டுமெண்டு கேட்டா பிறகு செய்கிற வேலை தான் பெரிய டுபாக்கூரன் நினைச்சு கொண்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு எதிராகவே போஸ்டர் போடுறது. இவனுடைய ஊழலை கண்டுபிடித்து விடு, ஊழல் 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 என்று எல்லா இடமே கதை தெரிகிறேன். நான் என்னென்றா ஊழல் செய்வேன்? நான் என்னுடைய சொந்த பணத்தில் இன்றை வரைக்கும் ஒரு வீடு கூட வேண்டியது. இன்றைக்கு நான் நிற்கிறது கூட ஒரு வாடகை வீட்டில், இன்றைக்கு நிற்கிறது கூட வாடகை வீட்டில். பாராளுமன்றத்தில் எனக்கு குவார்ட்டர்ஸ் தந்திருக்கிறார்கள். கேஸில் இப்போ நான் ஒரு யாழ்ப்பாணில் வீடு ஒன்று மாமா சித்தப்பாண்ட பேரில் வேண்டி வச்சிருந்தா வெளியால் கதை வருமோ இல்லையோ? பேத்தனமாக கதைக்க கூட. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு பதிவு போடுவனாக இருந்தால் எனக்கு 1 லட்சம் ரூபாயாக எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டுவதற்கு ஒரு கோடியோ 1.5 கோடி தேவைப்படுகிறது என்றால் 150 பேர் நினைக்கிறீங்களாடா? அப்போ 12 லட்சம் ஜனம் இருக்குது வெளிநாட்டில். 150 பேர் 1 லட்சம் அனுப்ப மாட்டாங்களா? ஏண்டா சாகுறீங்கள்? 150 பேர் நான் கொண்ட ஒரு நாளில் 1.5 கோடி சேர்த்து காட்டுறேன் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில். 150 பேர் நாளைக்கு போடுங்க. எடுக்கிற சனம் முழுக்க கேட்குறது, தம்பி செலவுக்கு காசு வச்சிருக்கிறியா? சாப்பாடுக்கு ஓமக்கா பாராளுமன்ற காசு 3 லட்சம் ரூபா 3,20,000 ரூபா வந்திருக்கு. சரி, சந்தோஷம். டியூட்டி பால 1.5 லட்சம் ரூபா வந்திருக்காக்கா, அது கிடக்கு. அதில் அந்த வழக்கு திடீர்னு வழக்கு காணா போனால் அண்ணன் நேர ஃபேஸ்புக்கில் அண்ணா எனக்கு ஒரு வழக்குக்கு காசு 5 லட்சம் ரூபா தேவையாக இருக்கு, அவ்வளோ தாங்கும். அடுத்த செகண்ட் ஃபோன் வைப்ரேட் பண்ணு. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் யூ ஹேவ் ரிசீவ் 500,000. யார் போட்டேன்டே தெரியாது, யார் எந்த சகோதரம் போட்டேன்னு தெரியாது, எந்த உறவு போட்டேன்னு தெரியாது. ரெண்டக்காவது ஒரு நாளைக்கு சந்தைக்குள்ள மீட் பண்ணிக்கிறான். தம்பி என்ன ஞாபகம் இருக்காண்டா? எனக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு. தம்பி உங்களுக்கு 500,000 போட்டு விட்டு ஞாபகம் இருக்கணும். ஐயோ அந்த ஆண்டு நீங்கள் அது எனக்கு யாரை போட்டேன்னு தெரியாது. இதுதான் இப்போதைக்கு எங்களுடைய நிலைமை. ஆகவே சாக வேண்டாம். ஆகவே இந்த எரிச்சல் பட்டு பொறாமப்பட்டு சாவதால எந்த பிரயோசனம் இல்லை. காசை உழைப்பதாக இருந்தால் இப்போது கூட என்னால் வழக்குன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி எனக்கு சேர்க்கையில் இருந்தானேடா. இப்போ யாரோடையாவது தொலைபேசி அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒரு வெளிநாட்டுக்காரர் சொல்லலாப்பா டிக்டாக்ல வந்து. என்னுடைய அழைப்பு அண்மையில் ஒரு ஜெர்மனியில் தான் அவர் அவருடைய கோல் திரும்ப வந்து வந்தது. அவர் எலெக்ஷன் நேரம் கணக்கு ஹெல்ப் பண்ணவர். அவருடைய கோலை ஆன்சர் பண்ணினார், ஒத்துக்கொள்கிறேன். அதை விட ஒரு 2 அக்காமாருடைய கோலில் ஆன்சர் பண்ணார். அதோட இன்னொரு அண்ணா பேர் சொல்லல, கனடாவில் இருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் கோல் பண்ணவா ஆன்சர் பண்ணினான். இந்த 4 பேருடைய கோலில் தான் 2 ஆன்சர் பண்ணிக்கணும். எத்தனை மெசேஜ் இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த ஃபோனில்? கொஞ்சம் இருங்க தம்பி, நீங்கள் குமுறாம வெயிட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட 4 ஃபோன் இருக்கிறது, கிட்டத்தட்ட 5 நம்பர் இருக்கிறது. இப்போ போய் ஃபோன் எடுத்துகிட்டு ஓடிங்க. எனக்கு ரெக்கார்ட் போடுறது இன்னொரு ஃபோன். ரைட், இதுதான் என்னுடைய ஃபோன். இதில் பாருங்கோ, இதில் வாட்ஸ்அப் பண்ணுறோன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். சரிதானே? இந்த பச்சை கலரில் இங்கால வருவது வந்து எனக்கு அனுப்பப்பட்ட மெசேஜ்கள். அதை விட லொச்செட்டுன்ற வேறு உள்ளுக்குள்ள கிடக்கு. அது மிக முக்கியமான ஆக்கள். சரிதானே?
தெரியுதா? பார்க்குறீங்களா தம்பி ஃபோனை? இவ்வளோத்துக்குள்ளையும் நான் ரிப்ளை பண்ணணும், இவ்வளோ மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேனாக இருந்தால் மினக்கட்டு எவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம் சொல்லப்போ. எல்லாம் ஃபாரின் நம்பர்ஸ், 100% ஃபாரின் நம்பர்ஸ். இது வாட்ஸ்அப் பண்ணுறபடியா? காணுமா? தள்ளிக்கொண்டே போகும். 4489 கண்டாக்டில் இருந்து 7286 மெசேஜ் இருக்கு. அது ஃபோன். இதில் ரெட் கலராக வந்தால் நான் கோலை ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம், மிஸ் கோல்னு அர்த்தம். தெரியுதா? கண்ணிருக்கு அதம்பினர் பார்க்குறீங்களா? சேவ் பண்ணின நம்பர்கள் வந்து அப்படி பெருசாக வருது, நீளமாக. ஒரு ஃபோன் என்ன 2 ஃபோன் சாவச்சியில் நான் பாவித்த Note 77 224 99 24 இப்போவும் இறுகி போயிருக்கு. ஆனால் அந்த ஃபோன் அப்படியே பத்திரம் வச்சிருக்கேன். நான் ஒவ்வொருத்தரோடையும் நான் திருப்பி கதைப்பேன் சாவச்சியில் காலத்தில் இருந்து. தெரியுதா? இது மிஸ் கால்ஸ். ரெண்டமாக ஒரு மிஸ் கால் எடுத்து பார்த்தா 7 3 2 1 தட்டிக்கொண்டே போகிறேன். இது எனக்கு வந்த மிஸ் கால் ராசா. எத்தனை நிமிஷம் நான் தட்டிகிட்டே இருக்கவா? ஏன்டா எரிஞ்சு சாரியல்? ஏன் எரிஞ்சு சாரியல்? உண்மையாக இருந்து பேர் உண்ட ஃபோனும் ஒரு நாளைக்கு இப்படி நிரம்பும். ஒரு ஃபோன் 556 99 24 077 556 99 24 இப்படி நிரம்பி இருக்கு. வாட்ஸ்அப் மட்டும், ஃபாரின் கால்ஸ் மட்டும் தான் வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணுறேன். லோக்கல் கால் எல்லாம் லோக்கல்லே எடுத்து கதைக்கிறேன் நான். அப்படி இருக்குன்னு அப்படி இருக்கு. இப்படி 4 ஃபோன் இருக்கு. என்ன இந்த மற்றது இந்த ஃபோன், அதை விட என்ன 2 ஃபோன், 5 வாட்ஸ்அப் இருக்கு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் இது இவ்வளோ பேருட்டையும் இந்த இவ்வளோ வந்த மிஸ் கால்ஸ், வெயிட், இவ்வளவு வந்த மிஸ் கால்ஸில் தள்ளுப்பட்டு மிச்சம் தான் தள்ளி கொண்டு இருக்கிறேன்னா முன்னுக்கு போயிடு. நான் ஆன்சர் பண்ணி கழிச்சிருந்தால் ஒரு ஆளுகிட்ட 1,00,000 ரூபா பெரிய காசு அவள்நாள் இருக்கிறாங்களுக்கு. 1,00,000 ரூபா பெரிய காசாடா. 1,00,000 ரூபா பெரிய காசு அவங்களுக்கு. ஆகவே சும்மா ஒருத்தனை பழிக்க வேண்டும் என்றதற்காகவும் எங்களால் இயலாமல் இருக்கின்றதுக்காகவும் பேத்தனமான வீடியோக்களை போட்டு பேத்தனமான கருத்துக்களை பகிர வேண்டாம். நான் வெண்டு கனகாலம் ஆனால் சின்ன பல விட்டுருக்கேன். உள்ளூராட்சி சபை தேர்தலில் அடுத்தடுத்த வார தேர்தல் உங்களுக்கு வடிவான பதில் சொல்கிறேன் ராசா. சுட்டு சாக்குண்டா வழியே மட்டும்தான், சுட்டா மட்டும்தான், வேறு வழியே இல்லை. நான் அடிச்சுட்டே போவேன். ஒரு பெரிய ஆப்ப என்னுடைய இனம் என்ன 100 வருஷத்துக்கு தலை நிமிர்ந்து வாழ்கிற மாதிரி நான் செஞ்சுட்டு தான் போவேன். இல்லாட்டி என்னுடைய உடம்பு பாடையில் சாவச்சேரில் எரியும் வைத்தியசாலைக்கு நடுவில். ஏன் இவ்வளவு விசரோடு இருக்கிறேன்னு சொன்னால், படிப்பையும் இழந்து, தொல்லையும் இழந்து, அம்மா அப்பாவையும் இழந்து, என்னுடைய சகோதரர்கள் 44 பேரையும் இழந்து நானும் இழக்கப்பட்டால் எனக்கு அது பிரியோசனமே இல்லை. ஆகவே என்னதான் குத்தி முறிந்தாலும் நாங்கள் இந்த பாதையில் சிவன கௌசல கேட்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையாண்டு எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ பேட்ட கோலும் ஆன்சர் பண்ணாதாலும் எனக்கு இப்படி பேசுவாங்க நினைக்கிறீங்க. தம்பி நான் உனக்கு காசு போட்டேன்னா நீ கோலை ஆன்சர் பண்ணுறா இல்லை, இப்போ சில கண்ணீர் வரும். ஆனால் கதை கேளாது என்பதற்காக வாய்ஸ் போடுவேன். நான் 27 மிஸ் கோல் இருக்குது பார்த்தேன், மன்னிச்சு கொள்ளுங்க. இவ்வளோ கோலையும் என்னோட ஒரு மனுஷன் ஆன்சர் பண்ணி கதைக்கிறேன். 2 தான் ஆன்சர் பண்ணி கதைக்கிறேன். சாப்பிட போகணும், சாப்பாடு சமைக்கணும், பிள்ளையை பார்க்கணும், இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு கார் ட்ரைவ் பண்ணணும், அங்கே போய் நிற்கிறதுக்கு இடமில்ல டிசிசி மீட்டிங், பாராளுமன்றம். யோசிச்சு பாருங்க. சனத்தின் விஷயத்தை கேட்கணும், அதுக்குள்ள உள்ளுக்குள்ள பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, கட்சிக்குள்ள பிரச்சனை, 3 டிக்டாக் இப்படி இருக்கும். என் மண்டை எப்படி வேலை செய்யும்? என்னோட வேலை செய்த ஒரு அண்ணா ஒரு ஆள், என்னுடைய சீனியர் அண்ணா ஒரு ஆள் கால் பண்ணி சொல்கிறார், நீ வந்தா பிறதாளா இந்தாப்பா கலாசால ரோட்டு ஃபுல்லாலும் கத்தினாங்க போடையில், நீ வந்தா அப்புறம் பயத்தில் கலாசார ரோடு போடுறாங்கன்ட்டு நான் அந்த பயத்தோட சொல்லலை. நான் சொன்னேன் அடுத்தவங்க டிசிசி மீட்டிங்கில் போடப்படாத ரோடுகள் லிஸ்ட்டுகள் கேட்டிருக்கிறேன், அதால் தான் நான் அவசரப்பட்டு போடணும்னு நினைக்கிறேன். இது யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காண்டி இல்லை. நீங்கள் போடுற அந்த ரோட்டால் ஒரு ஏழை வந்து ஒரு மிதிவண்டியை உலக்கிட்டு போய்க்கில்ல, அந்த ஏழை படுற சந்தோஷம் அந்த டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பரம்பரையை வாழ வைக்குமாடாப்பா. உங்களுடைய பரம்பரையை வாழ நீங்கள் ஒரு கொஞ்சம் பஞ்சியை விட்டு, கொஞ்சம் பஞ்சி படாமல் வார காசபலத்தையும் திருப்பி ஒரு பிட்டை கோல் பண்ணி, திருப்பி ஒரு ப்ரொக்யூமெண்ட்டை கோல் பண்ணி, திருப்பி ஒரு டெண்டரை கோல் பண்ணி நீங்கள் போட்டு அந்த ரோட்டை போட்டால் அதால் போகிற ஏழை அவ்வளோ நாள் அந்த சைக்கிள் எங்களுக்கு தெரியாது, காரில் போயிருக்கேன் சொகம் தான் போ. ஒரு ஏழை அவ்வளவு காலம் அதை வலிச்சு கிடங்குகளால் வெட்டி போனவன் இப்போ ஸ்மூத்தாக உலக்கிட்டு காலை விடுறான் என்றால் அவன் மனசு குளிரேக்கு இல்லை. கடவுளில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த ஏழை கஷ்டப்பட்டு
அவன் தன்னுடைய கண்ணீர் விடுற யாரோ ஒரு ஆளால் தான் இந்த ரோட்டு போடப்பட்டிருக்குது, இந்த இன்ஜினியர் நல்லா இருக்க வேணும், இந்த ரோட்டை போட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற இந்த அரசாங்க உத்தியோகத்தர் நல்லா இருக்கட்டும் பாவியல் என்று சொல்லிட்டு போகிறது உங்களோட தலைமுறையை வாழ வைக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன். இவ்வளவு சண்டைகளையும் இவ்வளவு கோபத்துகளையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் இப்படி துணிவோட நிற்கிறன்றது காரணம், இதுவரைக்கும் நான் யார்ட்டையும் முதுகில் குத்தின வரலாறு இல்லை. அடிச்சிருக்கிறேன், பிரச்சனை தூக்கி அடி சண்டை பிரச்சனை. ஆனால் இந்த வரைக்கும் யாருமே எனக்கு வந்து சொல்லலாது நான் வந்து முதுகில் குத்துருக்கேன். வாழ்க்கையில் கிணவேரை கடந்து வந்திருக்கேன். 40 வயசு கிணவேரை காதலித்திருப்பேன் தானே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவ்வளோ பேரோடையும் கோல் பண்ணி என்ன இது பிரச்சனை உனக்கு என்ன வேணும் என்று கதைக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன். அவர்களுடைய கணவன்மார்களோட கூட நான் அர்ச்சனாக இருக்கிறேன். உங்களுக்கு என் பிரச்சனைடா எனக்கு சொல்லுங்க பெண் என்று கதைக்கிற அளவுக்கு கூட நான் இருக்கிறேன். அந்தளவு தான் நான் என்னென்றால் நான் யாரையுமே கஷ்டப்படுத்தலை, யாரையுமே நான் நோகப்படுத்தலை, யாரையுமே இந்த வாழ்க்கையில் நான் பிளவிட்ட கிடையாது, அந்த விடயங்களில் பிளவிட்டது கிடையாது. ஆறுதலாக அமைதியாகத்தான் என் வாழ்க்கையில் கடந்து போயிருக்கிறேன். யாராவது என்ன பிடிக்காமல் போகிறீங்கன்னு சொன்னால் நான் எந்த காயமும் இல்லாமல் அனுப்பி வைப்பேன். என்றாவது ஒரு நாளைக்கு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, அப்போது தெரியுமென்று. இப்போது திரும்பி பார்க்கிறார்கள், பார்த்தவர்கள். ஆனால் தெரியாது, நிற்கிற இடம் தெரியாது. போனது தான் கோச்சி வளமையாக ரிவர்ஸில் பாறையில். ஆகவே எனக்கு சரியான கவலை என்னென்றால் வரலாற்று எடுத்து காய்க்கிறானுகள், மரிபண்ணாக்கள் எடுத்து காய்க்கிறானுகள். அதுக்குள்ள இங்கே ஏதோ தெளிப்பலையில் இருந்து ஒரு வைத்தியர் ஒருவர் நான் சொல்லிடுறேன், வில்லுன்னு போஸ்ட் போட்டு கொண்டு போய் பாருங்க. அடி அப்படி, வலி அப்படி, இனி ஒன்றும் செய்யாது. ஏன் இத்தனைக்கும் என்னுடைய புது மோட்டர் சைக்கிள் வேண்டி கவலையோடு தான் இதை எழுதுறேன். சம்பந்தப்பட்ட நபர் இந்த வீடியோ பார்த்தால் அவருடைய மனச்சாட்சியை தொட்டு பார்க்கட்டும். என்னுடைய புது மோட்டர் சைக்கிள் வேண்டி அந்த மோட்டர் சைக்கிளை இருத்தி கொண்டு போனது இந்த நபரை. போய் எங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்க, இதோட அம்மா அப்பா எங்கே இருந்த வசாவிளாண்டில் நிற்கிறேன். வசாவிளாண்டில் போய் ரங்கி அம்மாவோட கையால் சாப்பிட்டு மாங்காய் மாஞ்சி ஒன்று வந்து கொழும்பு கிளப்பினான். இப்போது அந்த நண்பன் வில்லுன்னு எழுதி கொண்டுருக்கான். ஏன் மனசுக்குள்ள இருக்கிற எரிச்சல், பொறாமை, ஒரு தாழ்வு மனப்பான்மை. இவன் என்னடா பெருசா வந்துட்டான், இவன் எங்களோட தான் இருந்தவன் மச்சான், எங்கட பட்ச் தானே எங்களோட தான் இருந்தவன், இவன் பெருசா பெரிய ஆளா வந்துட்டான், விடப்படாது இவனு என்கிற ஒரு இவன் இப்படி டாக்டர்ஸுக்கு எதிராக காய்ப்பார் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த சின்ன வட்டத்துக்குள்ள தான் எங்களுடைய உலகம் இருக்குது. இந்த சின்ன வட்டத்து 6 உயிர் நண்பனாக இருந்தவன் மிஸ்கோல் ஆன்சர் பண்ணல, கோல் ஆன்சர் பண்ண பரம எதிரியாக மாறிக்கான். ஆனால் இப்பவே சொல்றேன், வினோபா என்ற ஒரு நண்பன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சரியாக கஷ்டப்பட்டிருக்கின்ற காலத்தில் இரவு பகலாக எனக்காக குத்தி முறிந்தவன். அவனோட போன் ஆன்சர் பண்ணாம விட்டு கதைக்காம விட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் அவனுடைய பிள்ளை அர்ச்சுனா மாமான்னு எனக்கு கோல் எடுத்து கதைக்கும். அந்த குரலை கேட்காம விட்டு 3 மாதம். இப்ப அவன்ல எந்த கோபமும் இல்லை, இருக்கிற சோழியல் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இல்லை, சொந்த அண்ணாண்ட போனை கூட ஆன்சர் பண்ற இல்லை. அப்படியே அவனையும் மறந்து போட்டுருக்கு. இந்த பாரதி என்ற ஒருத்தர் இருந்தான் என்னோட, அவனால் தான் இருந்து என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்பி விட்டது. ஆனால் இப்போ கதைக்கிறனான்னு கேட்டா இல்லை, சஞ்சுதன் ஒருத்தர் இருந்தவன் கதைக்கிறனாண்டா இல்லை. ஏனென்றா இந்த ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ள தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் அது வந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது சரியா இருக்கும். ஆனால் நான் ஒரு விளையான வசனத்தை காய்ச்சிட்டேன் என்று சொன்னால் டிஃபமேஷன் வழக்குகளை போட்டு குத்தி ரக்கி பாராளுமன்றத்திலிருந்து ரக்கி மாநசபைக்கு முன்ன போவிடா பண்ணி 10 வருஷம் ஜெயிலுக்குள்ள அனுப்பணும் மும்முரமாக இருக்கிறார்கள். தயவு செய்து விளையம் கொள்ளும். அப்படி ஒரு ப்ரெஷர் எனக்கு அடிபடுது. ஆனால் தளம்பாமல் தயாராக இருக்கு. நான் மெட்ஃபோமின் போட்டு இப்போது 4-5 மாதம் பிபி எனக்கு ப்ரெஷர் இருந்தது. நான் நினைக்கிறேன் 2022ஆம் ஆண்டு நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது திடீரென்று செக் பண்ணி பார்க்கும்போது 160 170 இருந்தது. என்னை கொண்டு எப்போ ஜெயிலில் அடைச்சார்களோ அங்கே போய் அளந்து பார்த்தால் அங்கே 110 எனக்கு ஃபிசியாலஜி விளங்கியது. ஸ்ட்ரெஸ் ஆகினா என்ன பிபி கூடணும், பிபி ட்ராப்ட். பயந்து போய் கார்டியாலஜிஸ்ட்டை போடுறேன். சார் எனக்கு 160 170 பிபி, குளுக்கோஸும் மெட்ஃபார்மின் பாவிச்சு கொண்டு இருந்தேன். நான் இப்போ சீனியும் 80-70 நிற்குது. பத்தாக்குறைக்கு பிபி 90-70 வந்துட்டு சார். தண்ணி குடிக்கிறேன், தண்ணி குடிக்கணும் சார். ஏன்னு விளங்கல. இந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளையும் ஏதோ ஒன்று என்ன அழுத்தி என்ன காப்பாற்றுறது மட்டும் எனக்கு நல்லா விளங்குது. அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அது அந்த ரத்த வெயிலுக்குள்ள கந்தக காத்துகளுக்குள்ள உடம்பு போய்க்குள்ள ஒரு ஜீவன் ஒன்று கவலைப்பட்டிருக்கு. அந்த ஜீவன்களுடைய ஆன்மா கடைசி வரைக்கும் ஓடி தெரியுது. உங்களுக்கு விளங்காது. நீங்கள் இந்த கதிரைகளுக்கு சண்டை பிடி கேட்க அந்த வேலை உங்களுக்கு விளங்காது. ஆனால் இப்போது உயிரோடு இருக்கிற அந்த கால் கை இல்லாத அந்த போராளிகளுக்கு எல்லாம் டக்ளஸோட சேர்ந்துட்டோமா, ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்து இப்போது ஆட்சி அமைக்கிறார்களாம் என்று சொல்லிக்கல.
எவ்வளவு கவலையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏதாவது ஒரு வழியில வந்து போராடலாம், அரசியலுக்குள்ள வந்து திருப்பி தங்களுடைய நாங்கள் போராளிகளாக மாறிட்டோம்னு பார்த்தால் அதுல கிணவேரை நாங்கள் காசுகளால வர்ணிக்கிறோம். அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காசுகள் அடிச்சு அவங்களை கெட்டவங்களாக்குறோம். அதுல கிணவேர் கெட்டவர்களாக மாறி போயிட்டாரு. ஏன்னால் இந்த சமூக நீரோட்டத்துக்குள்ள காசு என்ற ஒன்று வந்து அவர்களுக்குள்ள பாயக்குள்ள அவர்களுடைய பொருளாதார நிலைமை காரணமாக தலைவற்ற கொள்கையில அவங்களால நிக்கலாம். பிள்ளைலாம் அழியுது, வீட்டை சாப்பாடு இல்லாம, வீட்டை தண்ணி ஒழுகுது, மோட்டர் சைக்கிள் உருளுது இல்லை, அடிச்சா ஸ்டார்ட் ஆகுது இல்லை. இங்க 5 லட்சம் தாரன்றாங்க, எதிராக கதைன்றாங்க. என்ன செய்யறது அவங்க? அவங்களை இந்த சமூகத்துக்கு கொண்டு சதீசன்னா இன்றைக்கு போய் குடிச்சு போட்டு நின்று டிக்டாக்குள்ள என்ன பற்றி கூடாம கத்துறார் தூசணத்தால் என்றால் அது அவர் கெட்டவன் அல்ல, ஒரு போராளியை அந்த நிலைமைக்கு கொண்டே வச்சிருக்கிறது எங்களுடைய சமூகம். என்னடா வின் பண்ணு பார்த்தா இந்த போன் தான் வின் பண்ணு மாறி அமர்த்தப்பட்டு இங்க வின் பண்ணப்படுது. இல்ல ஒரு போராளியை அந்த நிலைமைக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது எங்களுடைய சமூகம். அதை விளங்கிக் கொள்ளுங்க. அவர்கள் தூயவானவராக ஒன்றுமே தெரியாம 10 வயசு 12 வயசுல போய் 20 வருடம் 30 வருடம் போராடி கையில் கால் இல்லை, இப்ப நொண்டிகளாகவும் கண் தெரியாதவர்களாகவும் ஒன்றில் கோயில் வழியை பிச்சை எடுக்கிறாங்க. செத்தவன் புண்ணியவான் போய் சேர்ந்துட்டான். இந்த அசிங்கப்பட்ட தமிழினம் இவ்வளவு கேவலப்படுகின்றது என்பதை பார்க்கவும் கேட்கவும் தெரியாம மண்ணுக்குள்ள காவியமா போயிட்டாங்க. அந்த கடற்கரும்புலியல் அந்த போட் ஓடைக்குள்ள கையை காட்டிட்டு போய் எப்படி இருந்திருக்கு நினைக்கிறீர்கள்? நீங்கள் இன்றைக்கு ஒட்டுக்குழுவோட போயிருந்து கதிரையலுக்கு அடிபடி வீரன் என்னுடைய தந்தை மாமனிதர் என்று சொல்லி கதிரையலுக்கு அடிபடி வீரன் நச்சு கொண்டாடா போய் வெடிச்சு சிதறினவங்க. கொஞ்சம் ஜோசிங்கடா. அடி இன்னொருத்தன் போய் ஒவ்வொரு இடத்துல துண்டு துண்டா வெடிச்சிருக்கிறான். ஏன் இந்த வரைக்கும் சிங்கள சீனம் அர்ச்சுனாவாக ஏற்றுக்கொள்ளுது என்றால் அந்த போஸ்ட் ஒன்று இருக்கு காட்டுறேன், அது சிங்களத்தில் கொண்டே வாய்ச்சி பாருங்கள். ஒரு போஸ்ட் ஒன்று அண்மைய தினங்களில் பட்டது. சிங்களவன் என்னை தமிழனாக விரோதியாக உண்மையானவனாக ஏற்றுக்கொள்கிறான். அதுக்குரிய போஸ்டரை நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்கேடாப்பா நான் இல்லை. ஒரு நிமிடம் பொறுங்கள். சிங்களவர்கள் என்னை அவர்கள் கொட்டி என்று தான் பேசுறாங்க, கொட்டி என்று தான் கத்துறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓம் நானே சொல்லிக்கணும்டாப்பா, அதுல என்ன சந்தேகம்? நீ என்னுடைய வரி உடுப்பு இந்த அடக்கு இந்த சிங்களவர்கள் எனக்கு போட்ட போஸ்ட், எனக்காக போட்ட தன்னுடைய இனத்துக்கு உண்மையாக நிற்கிற ஒருவன் அவன் கொட்டி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தன்னுடைய இனத்துக்கு உண்மையாக ஒருத்தன் நிற்கிறான் என்று என்னுடைய படத்தை போட்டு அர்ச்சுனாண்டு போட்டு, ஆனால் எங்களுடைய இனத்தில் அப்படி ஒருத்தன் உண்மையா சொல்றவன் இல்லையே என்று கவலைப்படுற அளவுக்கு நான் என்னுடைய இனத்தின் மானத்தை இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் காப்பாத்திருக்கேன். நான் கதை கேட்க நேர சொல்றேன். நான் ஓம் எங்களுக்காண்டி செத்தவங்கள், ஆகவே நாங்கள் அவங்களை துரோகிகள் என்று சொல்லி போட்டு புதிய ஒரு வரலாறு படிக்கலாது. அவர்கள் எல்லாரும் கேட்டார், என்னடா உங்களுடைய அரசியல் கொள்கை என்ன? எங்களை முக்கியமா சுரேஷ் கேட்டார். ஒரு தெளிவான கொள்கை ஒன்றை உங்களுக்கு நான் தெளிவாக தமிழ்ல சொல்லுகிறேன். தலைவன் என் தேசிய தலைவன், அவனோடு வாழ்ந்து மடிந்தவர்கள் எங்களுக்காக வாழ்ந்து மடிந்த எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை போராளிகள். எப்படி இந்த ஜேவிபி தன்னுடைய போராளிகளை எல்லாம் நினைவு கூறுகிறதோ அதே மாதிரி என்னுடைய இனத்துக்காக போராடியவர்கள். நாங்கள் போராடியது தனி நாடு கேட்டு எங்களை அந்த நிலைமைக்கு கொண்டே வைத்திருந்தது ஒரு கேவலமான சிங்கள பேரினவாத அரசாங்கம். வரலாறுகளை வரலாறுகளாகவே இருப்போம். வேணுமென்றால் என்னுடைய தலைவனுக்கும் ஒரு சிலையை கட்டுகிறோம் வடக்கில். உங்களால் முடிந்தால் உங்களுக்காக இறந்தவர்கள் கோப்பை கடுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு சிலையை நீங்கள் இங்கே கட்டுங்கள். நாங்கள் இனத்துக்காக இன விரோதங்களை வளர்க்க வேண்டும் இல்லை. இப்போது போர் முடிந்து விட்டது. எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு 70ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை எங்களுக்கு என்ன நடந்தது என்ற வரலாறை சொல்லிக் கொடுப்போம். இந்த அரசாங்கங்கள் மாறி 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 தமிழ் சிங்கள மக்களை விரோதிகளாக வைத்திருந்த என்ற உண்மையை பாடங்களாக்குவோம். எங்களுடைய கேப்டன் மில்லர்ல இருந்து எங்களுடைய வரலாறுகளை பாட புத்தகங்கள் எழுதுவோம். எங்களுடையவர்கள் எங்களுக்காக எப்படி மரணித்தார்கள், ஒரு நாள் அவை எழுதப்படும். சட்ட ரீதியாக அவை ஒரு நாள் எழுதப்படும். அதே நேரம் சிங்கள மக்களுக்காக அவர்களுக்காக போராடின ஒவ்வொரு மாவீரனுடைய வரலாறுகளையும் அவர்கள் சிங்களத்திலே பாட புத்தகங்களாக எழுதிக்கொள்ளும்.
ஆணையிரவிலே ஒரு தமிழ் வீரனும் ஒரு சிங்கள வீரனும் கை குலுக்கியவாறு இன ஒற்றுமைக்காக ஒரு ஒரு பெரிய மாபெரும் ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவோம். அந்த ஸ்டாச்சு, அந்த நினைவு தூவி இவ்வளவு காலமும் நாங்கள் சிந்திய மக்கள் சிந்திய வேர்வைக்கும் அழிந்த எங்களுடைய இனத்துக்காகவும் வரலாறாகவும், அதே நேரம் ஏமாற்றப்பட்ட சிங்கள இனத்துக்காக அந்த தூபியை கட்டுவோம். அங்கேயிருந்து வந்து செத்திருக்கிறார்கள், அங்கேயும் போய் பாருங்கள். அங்கேயும் அம்மா பிள்ளையை தேடித்தான் அந்த வரிகளிலே தன்னுடைய பேர், மகனுடைய பேர் எங்கே இருக்கு என்று சொல்லித்தான் அங்கே இருக்கிற ஒரு சிங்கள தாயும் அழுகிறாள். உடனே சொல்லுவார்கள், கிருசாந்தியை கொலை செய்த சிங்களவனும் ஆமிக்காரன் தான். ஒருவன் 2 பேருக்காக பார், எங்களுடைய திலீப், எங்களுடைய தமிழ் பாக்ஸ், எங்களுடைய சுரேஷ், எங்களுடைய வன்னிமைந்தன், இவர்களை வைத்துக்கொண்டு தமிழர்களை நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவனோடு ஒப்பிடையிடுமா? இது கட்டபொம்மன் தான், எட்டப்பன் தான். அதே போல் அவர்களுக்கும் எட்டப்பன் இருந்தால் அந்த எட்டப்பன்களை நாங்கள் தண்டிக்க வேண்டுமே ஒழிய, அதற்குரிய நீதிக்காக போராட வேண்டுமே ஒழிய, அவர்களுடைய மண்ணுக்காக போராடி அவர்களை தலைவரே மதித்திருக்கிறார். தலைவர் இன்று வரைக்கும் உடுப்பில்லாமல் சுட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு சிங்கள போராளியை இன்று வரைக்கும், இல்லாத ஒரு சிங்கள போராளியை பெண்ணை கற்பழித்ததாக நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா? தம்பி, தலைவனே எதிரியை மதித்திருக்கும் போது நாங்களும் மதிக்கப்பட்டுக் கொள்வோம். அவர்கள் இனிமேல் எதிரிகள் அல்ல, எங்களுடைய சொந்த சகோதரங்கள். இந்த அரசாங்கங்கள் செய்த மாபெரும் பிரச்சனைகளால் நாங்கள் 2 இனமும் அடிபடுகிறோம். அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்று கூட ஒரு தெளிவான போஸ்ட், என்னுடைய நண்பன் ஒருவன் ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து 2002ஆம் ஆண்டு A level எடுத்து போட்டு போன என்னுடைய நண்பன் ஒருவன், அவனுடைய பேர் ஜெயந்தன், சரிதானே? அந்த நண்பன் எங்களுடைய ஸ்கூல் குரூப்பிலே போட்டிருக்கிறார். எப்படி என்றால், இந்த போடுகிறேன், நீங்கள் அவற்றை கட்டாயம் பார்க்க வேண்டும். போறங்கோ காட்டுகிறேன். AHC 2005 நான் மேலே எழுத்துட்டேன். நீ மேலே எழுது, கீழே இருக்கும். ஒரு நிமிஷம் போகிறோம். இப்போ விளங்குதாடா நான் இந்த வாட்ஸ்அப் பார்க்குறது எவ்வளவு கஷ்டமண்டு. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப்பினுடைய நிலைமை. ஒரு ஆளை தேடுறா சர்ச் பண்ணினா கூட வராது. வாட்ஸ்அப்புக்கு யாராவது வேணுமெண்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படியான வாட்ஸ்அப்புகள் சேர்ந்த பிறகு பேரோட சர்ச் பண்ணினா கூட சர்ச் நின்று எடுக்காது, போய்கொண்டே இருக்கு. கதவு இந்த இப்படியான ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டுக்கிறார்கள். இந்த இப்படியான ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டு முத்திரை ஒன்றிலே தமிழ் மக்களை பேயாக சித்தரித்திருக்கிறார்கள். தமிழ் மக்களை போல இங்கிலீஷில் எழுதியிருக்கதை வாசிக்கிறேன். In 2009, Sri Lanka issued a stamp showing a demon called Damala Sanniya, Tamil disease. It portrayed a Tamil man with grotesque features and Hindu ash as a symbol of madness, gibberish and lack of awareness. The state sees Tamils not as citizen but as disease to be erased. இந்த நாதாரி, இந்த இவர் தான், இதான் அவருடைய வழக்கடை வேணுமென்றால் போட்டுக்கொள்ளலாம். இவர் எழுதியிருக்கிறார், சிங்கள மக்கள் எங்களை ஒரு நோயாக, இப்படித்தான ரேசிஸ்ட் இவன்கள் அமெரிக்காவில் தொடர்ந்து இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இங்கே ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு கேவலமான வேலை. இந்த நாயினுடைய போஸ்ட் இது வேணுமெண்டா வழக்கல் போட்டுக்கொள்ளுது. அவர் போட்டதான் நான் வாசித்திருக்கிறேன். சார் ஜெயேந்திரன் என்று சொல்லி அவருடைய பேர், என்னுடைய பேட்ச்மேட், ஏலவழியில் 2002 ஓடி இருக்கிறார். அது உண்மையாக என்னென்றால், அது கீழே அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அவருக்கு சிங்கள கண்டியன் டான்ஸில் இந்த கண்டியன் டான்சர்ஸ் இந்த பேஜில் வந்து இந்த அவர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை வைத்திருப்பார்கள். அதில் ட்ரெடிஷனல் சிங்கள இஸ் வேதி சன்னியா, கானா சன்னியா, கொரா சன்னியா, பிகிரி சன்னியா, வதா சன்னியா, பித் சன்னியா, ஒலு சன்னியா, சீதல சன்னியாட குளிர், சீதல சன்னியா, நாக சன்னியா, தமல சன்னியா, பூத சன்னியா, அபூத சன்னியா, கிங்குவல் சன்னியான்னு சொல்லி அரச சன்னியாக்கள் அப்படி போட்டுருக்காங்க. அந்த முத்திரையை தேடி எடுத்து இப்படி ஒரு இனவாதம் பரப்புகிறது இந்த அடிமட்ட கேஸ். என்னுடைய கீழே கிழிச்சிருக்கிறேன், நாதாரி நாடுகாய், இப்படித்தான் இவர்களுக்கு பாய் சொல்லிடும். நாயல் மாதிரி பதிவுகளை இடம் உண்டு, தமிழில் எழுதியிருக்கிறேன். நாயல் மாதிரி பதிவு போடுவதை பற்றி இந்த போடுவாங்க மதிவிட இடமுன் அது தொடர்பாக ஆராயுங்கடான்னு இந்த ஸ்கூல் குரூப்பில் போட்டிருக்கேன் நான். அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. அப்படி ஒரு இன விரோதத்தை எங்களுடைய இப்போ ஜோதிச்சு பாருங்க, நாங்கள்
எங்களுக்குள்ள இப்படி ஜெயந்தன் மாதிரி 1000 ஜெயந்தன்களை வச்சிருக்கிறோம். ஏனென்றால் அசைலத்திலிருந்து தப்புறதுக்காக. ஆனால் இங்கே எரிகிறது வந்து தமிழினம், சிங்கள தமிழினம், முஸ்லீம் இனம் ஒற்றுமையாக ஒரு நாள் வாழும். இந்த நாட்டில் வாழ வேணுமாக இருந்தால் வரலாறுகளை மறக்காம எங்களுடைய பாதையில் நாங்கள் இருக்கணும். நாங்கள் யார்ன்றதை பயப்படாமல் பாராளுமன்றத்தில் சொல்லணும், அவங்களும் யார்ன்றதை அவங்க பாராளுமன்றத்தில் பயப்படாமல் சொல்லணும். ஆனால் எதிரிகளாக போக தேவையில்லை. இனிமேல் எங்களுடைய இனம் எதிரியாக போக தேவையில்லை. ஆகவே எனக்கு சரியான கவலை என்னென்றால், இந்த காசு சேர்க்கிறேன் என்று சொல்லி அதற்காகத்தான் கட்சி பதியாமல் விட்டுருக்கிறேன்னு சொன்ன எங்களுடைய டிக்டாக் கிங்குகளுக்கு இந்த வீடியோ தயவு செய்து உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள். போராடுவதற்கு மனசை உடைக்கிறீங்களா நீங்கள்? என்னுடைய மனசை உடைக்கிறது சரியான கஷ்டம். ஆனால் இந்த மனசை கஷ்டப்பட்டு உடைக்கிறீங்க. நீங்கள் எப்படியாவது உடைச்சி உன ரக்கில்லாமல் ட்ரை பண்ணுறீங்க. சரியான கஷ்டம் தம்பி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.